ஓகே சார் வணக்கம் சார். என்னோடய பெயர் வந்து ஆர் பாவேந்தன். நான் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிறேன். என்னோடய ஊர் பெயர் வந்து அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் சார். நான் ஜோர்டான் நாட்டிற்கு 2019 ஜூன் மாதம் 19ஆம் தேதி நான் இந்த நாட்டுக்கு வேலைக்கு வந்தேன் சார். நான் வேலை பார்க்கற நிறுவனத்தின் பெயர் வந்து அசீல் யூனிவர்சல் கார்மெண்ட்ஸ் சார். இதனுடைய கிளை நிறுவனமான ஹை அப்பரல் கார்மெண்ட்டில் நான் வேலை பார்க்குறேன் சார். இங்கே வந்து எனக்கு ஒர்க் பர்மிட் வந்து 3 வருஷம் சார். 3 வருஷம் முடிஞ்சு இப்போ எக்ஸ்ட்ரா 2 வருஷம் நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் சார். இந்த 2 வருஷமாக வந்து எங்களுக்கு விசா இல்லை சார். இந்த விசா இல்லாத காரணத்தினால நாங்கள் வெளியில் போகும்போது போலீஸுகளை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி வெளியில் போடுறாங்க சார். தேவையில்லாத விஷயங்கள் நடக்குது சார். அதே சமயம் சார் இந்த 2 வருஷங்களாக விசா இல்லாத காரணத்தினால பல பேர் பாதிக்கப்பட்டுள்ளோம் சார். எங்களுக்கு 4 மாதம் சம்பளமும் இல்லை சார். அதாவது ஒர்க்கருக்கு 4 மாதம் சம்பளம் இல்லை, ஸ்டாஃபுக்கு 10 மாதம் சம்பளம் இல்லை சார். இது இல்லாமல் எங்களுக்கு தண்ணி, சாப்பாடு, கரண்ட்டு இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து கட் பண்ணுறாங்க சார். இதனால் எங்களால் வந்து அன்றாட தேவைகளை கூட பூர்த்தி செஞ்சுக்க முடியல சார். நாங்கள் 2 வருஷமாக ஊருக்கு போகணும், எங்களை விசா முடிஞ்சிருச்சு, எங்களை அனுப்பி வைங்க அந்த மாதிரி நாங்கள் கேட்டு பார்த்தோம் சார். எங்களை வந்து இந்த மாதம் அனுப்புகிறோம், அடுத்த மாதம் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி எங்களை வந்து எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் கம்பெனியை மூடிட்டு அவங்க மட்டும் போயிட்டாங்க சார். நாங்கள் எங்களுக்கு சம்பளம் வேணும் அப்படின்னு கேட்டபோது சொன்னாங்க, நாளைக்கு வாங்க சம்பளம் தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. காலையில் ஏஞ்சி நாங்கள் வேலைக்கு போகும்போது பார்க்குறோம் கம்பெனி பூட்டியிருக்கு சார். உடனே நாங்கள் இந்தியன் எம்பசிட்ட போய் முறையிட்டோம். 2வது ஜோர்டான் லேபர் யூனியனில் போய் முறையிட்டோம். ஜோர்டான் லேபர் மினிஸ்டர்கிட்ட போய் முறையிட்டோம். எந்த ஒரு சைட்லேருந்து எங்களுக்கு எந்த ஒரு உதவியும் கிடைக்கல சார். நாங்கள் என்ன சார் பண்ணுறது? எங்களுக்கு சம்பளம் இல்லை, 4 மாதம் சம்பளம் இல்லை, ஸ்டாஃபுக்கு 10 மாதம் சம்பளம் இல்லை. இங்கே வந்து நான் வந்து இப்போ 5 வருஷம் வேலை பார்க்குறேன். என்னைய மாரி நான் பலதரப்பட்ட மாநிலத்திலேருந்து வேலை பார்க்குறாங்க. ஒரிசாவிலேருந்து வேலை பார்க்குறாங்க, யூபியில் வேலை பார்க்குறாங்க, பீகார்லேருந்து வேலை பார்க்குறாங்க, கேரளாவிலேருந்து வேலை பார்க்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, நேபாள் இந்த கண்ட்ரிலேருந்து வந்து வேலை பார்க்குறாங்க. மொத்தம் 850 பேருக்கு மேலே நாங்கள் இங்கே மாட்டிகிட்டு இருக்கிறோம் சார். எங்கள் யாருக்கும் வந்து சம்பளம் வந்து முழுமையான சம்பளம் கிடைக்கல சார். இது இல்லாமல் நம்ம இந்தியாவில் மாதம் சம்பளம் பிஎஃப் பிடிக்கிற மாதிரி இங்கே மாதம் சம்பளம் வந்து 2000 ஜேடி, அதாவது 2000 ரூபாய் வந்து நமக்கு பிடிக்கிறாங்க சார். இதோட மொத்த மதிப்பு என்னைக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சார் இந்த சோஷியல் அமௌண்ட்டு 1.5 லட்ச ரூபாய் சார். இது இல்லாமல் என்னோடய சம்பள பாக்கி, லீவ் சேலரி எல்லாம் சேர்த்தோம்னா 3 லட்ச ரூபாய்க்கு மேலே எனக்கு மட்டுமே இருக்குது சார். இது என்னுடைய ஒரு ஆளுக்கு மட்டுமே இவ்வளோ ரூபாய் இருக்குது சார். மற்ற மாதிரி 5 வருஷம் 10 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கும் அதே நிலைமை தான் சார். இப்போது நாங்கள் வந்து எங்களுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகையை வேணும், எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தும் போது போலீஸ் வந்து எங்களை அடித்து துப்பாக்கி சூடு நடத்தி எங்கள் கூட்டத்தை வந்து கலைச்சிட்டாங்க சார். நாங்கள் எங்கே சார் போகிறது? தங்குற இடத்த விட்டு வெளியே போக சொல்கிறாங்க, கரண்டை கட் பண்ணுறாங்க, தண்ணி இல்லைன்னு சொல்கிறாங்க, சாப்பாடு சரியான முறையில் இல்லை. இங்கே எங்கள் சாப்பாட்டுக்கு, தண்ணிக்கு எல்லாம் எங்கள் பக்கத்தில் வேலை பார்க்குறவங்க மற்றவங்க வந்து உதவி பண்ணுறாங்க எங்களுக்கு. நாங்கள் எங்கே போய் யார்கிட்ட முறையிடுறது சார்? எங்களுக்கு சேர வேண்டிய தொகையை எங்களுக்கு கொடுத்து எங்கள் நாட்டுக்கு திரும்ப பத்திரமாக அனுப்பி வைக்குமாறு தாய்மொழியாக கேட்டுக்கொள்கிறேன் சார். எங்களுக்கு நிலுவைத் தொகை எல்லாமே எங்களுக்கு கொடுத்து எங்களை அனுப்புங்க சார். நன்றி சார்.